டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. ஆன்மீக ஐதீகங்கள், அர்ச்சனைகள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் அர்ச்சனைகள் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நமது பாவத்தையும் பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அர்ச்சனை என்ற சொல் அர்ச்சா என்ற சொல்லில் இருந்து வந்ததாகும். அர்ச்சா என்றால் சிலை என பொருள். இந்த சொல்லில் இருந்தே அர்ச்சனை, அர்ச்சித்தர் என்ற சொற்கள் வந்தன. ஆண்டவனுக்கு செய்யப்படும் 6 வகை உபச்சாரங்களுள் அர்ச்சனையே முக்கியத்துவம் பெறுகிறது. இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது அவனுடைய அருளை முழுமையாக நாம் பெற முடியும் என்று வேத சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கிறது. அர்ச்சனை என்பது கோயில்களில் இறைவனை வழிபடும் முறைகளுள் ஒன்றாகும். அப்படி செய்தால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அர்ச்சனை செய்து நம்முடைய வேண்டுதலை இறைவனிடம் சொல்ல சொல்ல நினைத்தது நடக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாக இறைவனுக்கு 6 வகையான உபசாரங்கள் செய்யப்படுகின்றன. அதில் முதலாவதாக அபிஷேகம். தண்ணீர், பால், தேன், தயிர், பன்னீர், இளநீர் மற்றும் பல பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. அலங்காரம். பட்டு பீதாம்பரத்தாலும் பொன்னாலும் மலர் மாலைகளாலும் தங்க நகைகளாலும் வைர வைடூரியங்களாலும் அழகுபடுத்துவதாகும். தேனிருக்கும் இடத்தில் பாலிருக்க வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயண முரளீதரா. அர்ச்சனை பூக்களாலும் பாக்களாலும் செய்யப்படுவது. நைவேத்தியம். பல்வேறு உணவு வகைகள், பால், பழம் முதலியவற்றை படைப்பது. ஆராதனை. தூபம் காட்டுதல், தீபம் காட்டுதல். உற்சவம். பெருவிழா நடத்தி மூர்த்தியை வலமாக வீதிகளில் கொண்டு செல்லுதல். இந்த 6 வகை உபசாரங்களில் அர்ச்சனையே முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அர்ச்சனைகள். கடவுளுக்கு அர்ச்சனை செய்யும் போது ஒருவர் தங்களது குலம், கோத்திரம், பெயர், நட்சத்திரம் போன்றவற்றை சொல்லி சங்கல்பம் செய்து இறைவனை அர்ச்சனை செய்து வழிபடுவதோடு தங்கள் வேண்டுதலை இறைவனிடம் வைக்கிறார்கள். அப்படி அர்ச்சனைகளுக்கு உபயோகப்படுத்தப்படும் பொருட்களுக்கு பின்னே மிகப்பெரிய தத்துவம் அடங்கியுள்ளது. அர்ச்சனையில் வைக்கக்கூடிய பொருள்களில் முக்கியமானது தேங்காய், வாழைப்பழம், அகல் விளக்கு. இவை நமக்கு உணர்த்தும் விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி வாழ்வியலுக்கும் மிகவும் பொருந்தும். தேங்காய் இல்லாமல் அர்ச்சனை இல்லை. தேங்காய் ஓடு கடினமாக, வலுவாக, கனமாக இருக்கும். அதை கடந்துதான் உள்ளிருக்கும் வெண்மையான பருப்பு கிடைக்கும். தேங்காயின் கடினமான ஓடு நமது மனதில் இருக்கும் நான் என்ற அகம்பாவத்தை குறிக்கிறது. அதை உடைத்து எரிந்தால்தான் வெண்மையான நமது உள்ளமும் அதிலிருந்து இனிமையான குணங்களும் வெளிப்படும் என்பதை அறிவுறுத்துகிறது. கடவுளுக்கு வாழைப்பழத்தை சமர்ப்பிப்பதிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது. எத்தனையோ பழங்கள் இருக்க வாழைப்பழத்திற்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம்? வாழைப்பழத்தின் உள்ளே இருக்கும் மிகச்சிறிய விதைகள் முளைக்காது. இந்த விதைகள் போன்று எனக்கும் மீண்டும் பிறவி வேண்டாம், முக்தி கொடு என்று இறைவனை சரணடையவே வாழைப்பழத்தை சமர்ப்பிக்கிறோம். கோயிலுக்கு சென்றால் அகல் விளக்கு ஏற்றும் வழக்கம் உண்டு. பெரும்பாலும் பலரும் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை கொண்டு புதிய விளக்கை ஏற்றுவது உண்டு. இப்படி ஒருவர் ஏற்றிய விளக்கை கொண்டு அடுத்தவர் அகல் விளக்கை ஏற்றிக்கொண்டு வருவார்கள். ஒரு அகல் விளக்கு போன்று நாம் வாழும் வரை அடுத்தவரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இதன் உட்பொருள்.
கோயிலில் அர்ச்சனை செய்வது என்பது வீட்டில் பூஜை செய்வதைக் காட்டிலும் சக்தி பெற்றது. கோவிலில் இருக்கும் தெய்வம் மந்திர உச்சாடனங்களாலும் பூஜை வழிபாடுகளாலும் மிகவும் சக்தி பெற்றதாக இருக்கிறது. கேட்டதை கொடுக்கும் ஆற்றல் உண்டு. பிறந்த நட்சத்திரத்தன்று கோயிலில் அர்ச்சனை செய்வது நலத்தை கொடுக்கும். அந்த நட்சத்திரநாதன் ஆசிகளை வழங்குவார் என்பது ஐதீகம். மக்கள் தங்கள் வாழ்வில் முக்கியமான நாட்களாக கருதும் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற விசேஷ நாட்களில் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை கொடுப்பதும் வாழ்வில் சிறந்த பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம், அல்லது வாழ்வில் இன்னும் மேம்பட இறைவனை வேண்டுவதற்காகவும் துன்பங்களை தாங்கும் மன உறுதி கேட்கக்கூடியதாகவும் இருக்கலாம். தொடர்ந்து சில அர்ச்சனை பொருட்கள் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதால் வாழ்வில் எத்தகைய துயரங்களும் நீங்கும் என சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு, அம்பாள், சரஸ்வதி, பிரம்மதேவர், பார்வதி தேவி, ஸ்ரீகிருஷ்ணர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு தாமரை மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது செல்வ வளம் மென்மேலும் சிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்களை முறையாக ஒரே மாதிரியாக சேகரித்து வைத்து குபேரன் அல்லது மகாலட்சுமி தேவிக்கு நாணயங்களை கொண்டு அர்ச்சித்து வந்தால் செல்வமானது உயரும். பொன்னகைகள், வைர வைடூரியங்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய கனவும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. நேயர்களே, இனி கோவிலுக்கு செல்லும் போது பூக்களாலும் குங்குமத்தாலும் இறைவனுக்கு உகந்த நாமாக்களாலும் அர்ச்சனைகள் செய்து இறைவனின் கருணைக்கு பாத்திரமாவோம், வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள், அர்ச்சனைகள். டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.